தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு 15-16 வயசுல தன்னோட பாலினம் என்னன்னே அவனுக்கு தெரியாத வயசுலயே அவங்க சர்ஜரி பண்ணி திருநங்கையை மாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் நம்ம ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு 16-17 வயசு ஆகுது. ஆனா அவங்க சர்ஜரி பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. பேரண்ட்ஸ் எல்லாம் பகச்சின்னு வந்தாச்சு. நான் பொம்பளை ஆகணும்னு வந்துட்டேன். வந்த ஒரு மாசத்துல எனக்கு காது குத்திட்டாங்க, மூக்கு குத்திட்டாங்க, சில லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்த முடியெல்லாம் கூட பொசுக்கிட்டாங்க. நான் திருப்பி என் வீட்டுக்கும் போக முடியல. இவங்கள நம்பி என் வீட்டில் நான் கேவலமாக பேசிட்டு வந்துட்டேன். இப்போ நான் திருநங்கைன்றது என் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்பி போய் என் ஊருக்குள்ளே நல்லா காலை வைக்க முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் நான் செஞ்சு தான் ஆகணும். அப்போ எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, பாலியல் தொழில் போகிறது கூட எல்லாம் திருநங்கையுமே விரும்பிலாம் பண்ணலை. வேற வழி இல்லாமல் நிறைய பேர் பண்ணுறாங்க. உருவானதுல இருந்து பாருங்க, எந்த பத்திரிகையில் பார்த்தாலோ டிவியில் நியூஸில் பார்த்தாலோ திருநங்கைகள் அராஜகம், வழியில் நடந்து போனவங்கள செயின் சீட்டிங், மொபைல் சீட்டிங், மெரினா பீச்சில் போய் லவர்ஸாக உட்கார்ந்தா அங்க அராஜகம். இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. ஜஸ்ட் இந்த 5 இயர்ஸா தான் நீங்க இது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு திருநங்கை மாட்டிச்சா அது கருப்போ வெள்ளையோ எப்படியோ இருக்குது. கருப்பா இருந்தா கூட ஊர்பட்ட ஸ்கின் லைட்டு மிளாய் கருன்னு வாங்கி தடுவி ஒரே வாரத்துல வெள்ளையர்னு ஆக்கிடுறாங்க மைதா மாவு கலருக்கு. சரி, ஆனா அதோட பாதிப்பு என்ன? அந்த கிரீம்லாம் போடும்போது கை வெடிக்கும், இது வெடிக்கும், அதெல்லாம் வெடிக்கும். அதை பத்தி அவங்களுக்கு என்ன இருக்கு? மூத்த திருநங்கைகள் ஒரு 45-50 வயசுல இருக்கிறவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு பிபி, சுகர் இதெல்லாம் இருக்கும். அந்த காலத்துல இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நடந்துதான் ஆகணும். நடக்குது நல்லது இல்லையா? கண்டிப்பா. அப்போ அவங்க வயசு 45-50 ஆயிடுச்சு. போய் பாலியல் தொழில் பண்ண முடியுங்களா? முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒயர் புடையை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு 10 கடை போயிட்டு கை தட்டினாங்கன்னா ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதை வச்சு அவங்க வயிற்று பொழப்பு மாத்திரை மருந்து வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்பெல்லாம் பாருங்க, யாருமே கிலோவா கோல்டு போட்டு நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க திருநங்கைகள். உண்மைதானே நான் சொல்றது? உண்மையான விஷயம். இப்ப பாருங்க, இன்ஸ்டா ஓபன் பண்ணால ஒருத்தருமே எத்தனை கிராம் கணக்குலாம் இல்ல, கிலோ கணக்குல இருக்குது. எப்படி கரெக்டா? ஒருத்தர் ஒரு விதமா இருந்திருப்பாங்க. ஒருத்தருக்கு அதுல பக்தி பிடிக்கும், அவங்கள கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கணும், அம்மனுக்கு தண்ணி ஊத்து அலங்காரம் பண்றது. ஒருத்தருக்கு சமையல் பிடிக்கும், நீ நல்லா சமைப்போம், அவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தள்ளுறது. ஒருத்தருக்கு திருடுறது பிடிக்கும், நீ போய் இதை பண்ணு, நான் அவங்க சப்போர்ட் பண்ணேன். ஒருத்தருக்கு செயின் அறுக்கிறது பிடிக்கும், சமையல் பண்றது ஓகே, ஆன்மீகம் பண்றது ஓகே, செயின் அறுக்கிறதுக்கு. ஸோ 50 பேர் இருந்தால் ஓகே, 50ல எல்லாமே இருக்கு. ஃபைன் டைம் லைஃப் ஸ்டைலோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் இன்றைக்கி நம்மளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்துட்டு யூடியூபோட ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்கக்கூடிய மந்த்ரா இணைஞ்சிருக்காங்க. இப்போ அந்த மாலக் நாயக்கனுடைய பிரச்சனைகள்லாம் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய ஒரு சீரியஸாகவே இப்போ போயிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம வினிதா, பார்வதி, சோனியா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து இவங்களோட மூலியமாக தான் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். இந்த மாலக்குகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாயக்குகளே வந்துட்டு ஏன்டா வந்து இந்த பதவிகளெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ஒரு நிலைமை வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நிறையா தாக்குதல்லாம் நடந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்துட்டு சொன்னாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்குது, எதுக்காக இப்படிப்பட்ட தாக்குதல்? திருநங்கைகள் சமுதாயம் வந்து தன்னோட ஐயாத்துக்காக நிறையா போராடிட்டு இருக்கிற டைமில் இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா, சொசைட்டினுடைய பார்வை உங்கள் மேலே வந்துட்டு இன்னும் அதிகமான ஒரு சேஞ்சஸ் இருக்க வேண்டியதெல்லாம் மாறுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்குள்ளவேன்னு சொல்லாதீங்க. நான் மாலக்கம் இல்லை, நாயக்கம் இல்லை. மந்த்ரா ஒரு வெளிச்சம் ட்ரஸ்டோட ஒரு நிறுவனர், அவ்வளோதான். நிறுவனர் அவ்வளோதான். பட் நீங்க கேட்டதுக்கு பதில் என்னன்னா பணம். இதுதான் பணம் தான். இந்த பணத்துக்காக தான் இவ்வளோ பிரச்சனைகள். வாழ்க்கையே வந்து எவ்வளோ பேர் வாழ்க்கைலாம் வீணாயிருக்கு இந்த பணம். ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க வெட்டு குத்து இதை மட்டும் தான் சொன்னீங்க. அதையும் கடந்துலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது ஒரு பையன் வந்து ஒரு 15-16 வயசுல தன்னோட பாலினம் என்னன்னே அவனுக்கு தெரியாத வயசுலயே அவங்க சர்ஜரி பண்ணி திருநங்கையை மாத்திட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் நம்ம ட்ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு 16-17 வயசு ஆகுது. ஆனா அவங்க சர்ஜரி பண்ணி ஒரு 2 வருஷம் ஆகுது. அது யூடியூப் சேனல்ல நீங்க நிறைய பார்த்துருக்கலாம். கலாட்டாலெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கூட பண்றாங்கன்னா எதுக்காக? பணம் தான். அந்த அந்த பையன் ஒரு பையன் என்கிட்ட சொல்றான்,
எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நானும் ஒரு திருநங்கையா இருந்து பார்க்கும்போது அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 15 வயசுல அவனுக்கு சர்ஜரி பண்ணும்போது இப்போதைக்கு நீ இப்படி இருந்துக்கோ, ஒரு 2 வருஷம் கழிச்சு உனக்கு திருப்பி எப்படி இருந்ததோ நாங்க அதே மாதிரி வச்சு விட்டுறோம். அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியல என்னங்கிறது தெரியல, தெரியாம போய் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த இடம் அவனுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. என்னடா இது அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை ஒண்ணுமே பண்ணவும் முடியாது. செக்ஸ் ரீதியா வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு சுகமும் வந்து கிடைக்காது. ஸோ அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அப்போ வந்து அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அதை போய் கேட்கும்போது நிறைய விஷயங்கள்லாம் அதுக்குள்ள பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நம்ம இப்போ இந்த 1 இயரா வந்து என்னோட பிரச்சனைகள்லாம் யூடியூப்ல போயிட்டு இருக்கிறதுனால அதன் மூலியமா என்னை கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொல்லி அழும்போது நான் கூட இப்போ என்ன பண்ண முடியும்? இனிமேல் உங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வகையில ஆதரவு கொடுக்க முடியும். சர்ஜரி பண்ணியாச்சு, திருப்பி ஒட்டி வச்சாலும் ரியலா இருக்கிற மாதிரியே இருக்குமா? அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதை பத்தி நாங்களும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி சைல்டு கமிஷன் கிட்ட போய் கொடுத்து நிறைய விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு உண்டான ஸ்டெப்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. இதுவும் வந்து இந்த பெரிய குற்றச்சாட்டு, இது ஒரு பெரிய ஒரு கிரைம் இது. ஆமா, ஆனா காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இது ரொம்பவே எங்களுக்கு வந்து மனசு வருத்தமான ஒரு விஷயம். ஆனா அதுக்கு நீங்க ஏதோ முன் வச்சிருக்கோம். சேப்பாக்கத்துல பிரஸ் மீட்லயே நாங்க பேசியிருக்கோம். அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் காப்பியும் நாங்க வச்சு எல்லாமே வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எந்த ஒரு ஸ்டெப்பும் அந்த சம்பந்தப்பட்ட திருநங்கைகள் மேல எடுக்கல. சரி, இது யாருதான் பண்றா, என்னதான் நடந்து? இந்த நாயக்கு சிஸ்டம். இந்த நாயக் சிஸ்டம் எங்க இருந்து வந்தது? அதாவது ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சென்னை மக்களை மட்டுமே நான் பேசுறேன். சென்னையில மட்டும், சரிங்களா? ஏன்னா நான் சென்னைவாதி. அதனால சென்னையில பாத்தீங்கன்னா அம்மா பொண்ணு மாமியாரு தங்கச்சி இப்படின்ற ஒரு உறவுகளோட தான் வந்து எல்லாருமே நாங்க இருந்தோம். இப்ப இருக்க இந்த நாயக்குகளும் அப்படிதான் இருந்தாங்க. புரியுதுங்களா? எல்லாருமே அப்படி இருக்கும்போது பெங்களூரை சேர்ந்த முன்னான்னு சொல்லி ஒரு துரோகி ஒருத்தவங்க இருக்காங்க. நான் துரோகின்னு தான் சொல்வேன், சரிங்களா? அவங்க வந்து சென்னைக்கு வரோம். சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் பெங்களூருக்கு இட்டுன்னு போவ. அவங்க டிரான்ஸ் அவங்க தான் இப்போ மாலுக்கு அவங்க இங்க இருந்து அங்க இட்டுன்னு போ. அவங்க கொஞ்சம் ஹைஃபையா இருக்கிறதுனால திருநங்கைகள்லாம் கொஞ்சம் படிச்சவங்க எல்லாம் அவங்க சைட் போறது. அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பெங்களூர்ல அம்மாம்னாக்கா அது வந்து ஒரு பொது பாத்ரூம். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியாது. பட் திருநங்கைகள் வாழ்வாதாரத்தை நான் பாதிக்க விரும்பல. அம்மாம்னா ஷார்ட்டா நான் முடிச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுட்டு இங்க சென்னையில நல்லா அழகா இருக்கிறவங்களெல்லாம் அங்க கடத்திட்டு போறது. அங்க இருக்கிறவங்கள சென்னைக்கு அனுப்புறது. அழகான திருநங்கை. அப்ப இதுல என்ன இருக்குது? பிசினஸ் நடக்குது. அவங்க அங்க வச்சு பாலியல் தொழில ஈடுபடுத்துறது. அங்கிருந்து இங்க வரவங்களுக்கு சென்னையில பாலியல் தொழில ஈடுபடுது. இந்த மாதிரி மாறி மாறி அப்ப என்ன ஆயிடுச்சு? சென்னையில அழகா இருக்கிறவங்க எல்லாம் அங்க போக, அங்க கொஞ்சம் வேலைக்கு ஆகாதவங்க இங்க வரும். இப்படி இது ஒரு பிசினஸா அவங்க பண்ணவோ அந்த முன்னாவை தூக்கி இங்க சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் மாலக்கா உட்கார வைக்கிறதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் அந்த முன்னா கொடுத்து, ஏன்னா அவங்க வந்து பெங்களூர்ல வந்து ஒரு மாலக்கு ஒரு நாயக்கு சிஸ்டம் ஆரம்பிச்சு அதுல ஒரு மாலக்கா இருந்து அவங்க மாலக்கான நேரம் அந்த சிஸ்டமே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதனால சென்னையில தாவும். அப்ப சென்னையில இந்த பண ஆசைகள்லாம் இருக்கு தெரியுங்களா? நான் பணம் சம்பாதிக்கணும், சீக்கிரமாவே கோடீஸ்வரி ஆகணும், நான் கெத்தா இருக்கணும், இந்த மாதிரி ஹாபிட் உள்ளவங்க, இந்த மாதிரி ஆசை உள்ளவங்களெல்லாம் கேதர் பண்ணி அவங்களுக்கெல்லாம் நாயக்குன்னு ஒரு போஸ்டிங். நாயக்குன்னா தலைவி. இப்போ மற்ற மாவட்டங்கள்ல ஒரு பெரிய வீட்டு நாயக்கு, ஒரு சின்ன வீட்டு நாயக்கு. ஆனா சென்னையில வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னாக்கா எல்லாருமே எல்லாத்துலயும் வந்து கெத்தா இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் நம்ம நாயக்கு தட்டு கொடுத்துதான் அப்படின்னு சொல்லி சோ அதுலயும் ஒரு பிசினஸ் இருக்கு. அது என்ன பிசினஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 15 பேருக்கு இந்த நாயக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. யாரு? இந்த முன்னாங்கிறவங்க. அதுக்கு ஒரு 2 பேர் வந்து உடந்தை வேசார்பாடியை சேர்ந்த வெள்ளை பானுவும் நீலான்னு சொல்லுவாங்க, 9 விரல் நீலான்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரு தமிழ்நாட்டு நாயக்கா இருக்கக்கூடிய விம்கோ நகர் சுந்தரி.
இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த முன்னா குழந்தையா இருந்து யார் யாருக்கு சென்னையில நாயக்கு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் இவங்க கேதர் பண்ணி அவங்கக்கிட்ட பாஸ் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் போட்டு தனக்கு தானே தலைவின்னு ஒரு போஸ்டிங்கை ரெடி பண்ணி இவங்க எல்லாருமே பண்ணுது. அதுல 15 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும். அப்போ ஒரு இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. வைக்கும்போது அப்ப எல்லாருக்குமே 1.5 லட்ச ரூபாவோ 5 லட்ச ரூபாய் சம்திங் இவங்க நாயக்கா ஆகுறதுக்கு இவங்க கொடுக்கணும். இதுக்கே காசு கொடுக்கணும். காசு கொடுத்தா பதவி வாங்கணும். ஆமா நான் அந்த காசுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பெருசா சத்திரம் எடுக்கணும், அதுல சாப்பாடுலாம் கொடுக்கணும், எல்லா மாவட்டத்துல இருந்து எல்லா தலைவிகளையும் வர வைக்கணும். அப்போ நிறைய செலவாகும். அப்புறம் இவங்களுக்கு அந்த ஜோக்கு புடவை கட்டுவாங்க, லச்சா மூக்குத்தி இதெல்லாம் ஒரு தட்டு, இது எல்லாமே ஒரு கணக்கை போட்டு ஒருத்தருக்கு 1.5 லட்சமோ 5 லட்சமோ சம்திங் அந்த 15 பேருக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. இது எங்க போகுது அமௌண்ட், எத்தனை லட்சங்கள் வாங்கிட்டு இது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க. அப்போ 15 பேர் நாயக்கா ஆயிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. மூத்த திருநங்கைகள் எவ்வளவு பேர் சென்னையில இருக்காங்க. வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி அவங்களால திருநங்கை மக்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க நாயக்கு போஸ்டிங் கொடுக்காமல் ஒரு 35, 40, 45 வயசுல இருக்கிறவங்களை மட்டும் பணபலம், அரசியல் பலம், திருநங்கைகளோட பலம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு 15 பேர் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அந்த 15 பேருக்குமே எந்த தகுதி இருக்கு, எந்த அடிப்படையில இருக்குன்றது கூட தெரிஞ்சுக்காம கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 பேர் ஃபைட் பண்றாங்க. எனக்கு அவளுக்கும் ஒரே வயசு தானே, ஏன் எனக்கு நாய்க்கு பட்டம் கொடுக்கல, ஏன் நான் தலைவி அவ தகுதி கிடையாதான்னு மறுபடியும் ஒரு ஃபைட் எல்லாரும் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஏரியாவுக்கு ஒரு நாயக்கு ஏரியா வைஸ் போட்டாச்சு. இப்ப நுங்கம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா கிழக்கு நமச்சிவாயபுரம்ல, அந்த கிழக்கு நமச்சிவாயபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு தெருவுல 4-5 நாயக்கு வீடு இருக்கும். ஒரே தெருவுல 4-5 நாயக்கு வீடு இருக்கும். நூரி நாயக்கு இருக்காங்க, கீச்சர் ராதாமா இருக்கிறாங்க, பம்ப ஜோதி அம்மா, ஒரே தெருவில் இத்தனை நாயக்கி வீடுங்க இருக்குது. ஆனா மற்ற மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு நாயக்கி வீடு தான் இருக்கும். ஆனா இங்க இப்படி என்ன வேற வழி கிடையாது. சென்னை ஒரு சின்ன இடம், தமிழ்நாட்டுக்கு இது ஒரு தலைநகரமா இருந்தாலும் சின்ன ஒரு இது தானே, அதுல இவ்வளவு பேரை பொறுக்கி போட்டாங்க. 2வது 6 பேர் ஃபைட் பண்ண உடனேயுமே அந்த 6 பேருக்கு இவங்க என்ன பண்ணாங்க, அங்கேயும் இவங்களோட மணி மைண்டை வந்து யூஸ் பண்ணி ஏமா ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்க 15 பேர் கொடுத்து அவங்களுக்கு இவ்வளவு வாங்கணும், இப்ப உங்க 6 பேருக்கு தனியா பண்ணணும்னாக்கா காசெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குமே 10 ல இருந்து 12 லட்சம் ரூபாய் இந்த 6 பேருக்கு வாங்கி திருப்பி இவங்களுக்கு ஒரு தட்டு நாயக்குன்னு. எப்படிங்க, ஒரு தமிழ்நாட்டுக்கே ஒரு சிஎம் தான், ஆனா இந்த சென்னைக்கு மட்டும் 21 சிஎம்ங்க கொடுத்தாங்க. 6 பேர் கொடுத்து இவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சு அந்த மிச்ச மீடியெல்லாம் இவங்க கொள்ளாடிச்சு எல்லாம் முடிச்சுட்டாங்க. அது எல்லா ரெக்கார்டுமே என்கிட்ட இருக்கு. நான் இதெல்லாம் போன வருஷமே பேசப்பட்டது, அந்த ரெக்கார்டெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணது. அதெல்லாம் இதுல திருப்பி காட்ட விரும்பல, மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இது எல்லா கதையும் முடிஞ்சிடுச்சுங்களா? 10 லட்சம் 5 லட்சம் 12 லட்சம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேனே, முதலீடு போட்டிருக்கேனே, நான் எப்படி சம்பாதிக்கிறது? எடுத்தாகணும், இழுக்கணும். அப்போ இந்த 21 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு சில நாயக்குங்க கிட்ட கும்பல் இருக்கு, ஒரு கும்பல் வச்சிருக்காங்க, கும்பல் இருக்கு. ஒருத்தர் கீழே ஒரு 50 ல இருந்து 100 அப்படின்னு இருக்காங்க. இப்ப வேசர்படி ரஜினி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு 50 ல இருந்து 100 திருநங்கைகள் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய்னா கூட எங்க போச்சு பாருங்க, எங்கேயோ போயிடுச்சு. அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கு. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, போன வாரத்துல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்வதி நாயக்கி, வினிதா நாயக்குன்னு 2 பேரும் பேசியிருந்தாங்க. இவங்க 2 பேருக்கிட்டே பாத்தீங்கன்னா திருநங்கை கூட்டமே கிடையாது. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களே, அது சம்பாதிக்கணும் இல்லையா, எடுக்கணும் இல்லையா? அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றது? இது இவங்க 2 பேரை நான் குறிப்பிட்டு சொல்ல, 21 பேர்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றது, இன்ஸ்டா மூலியமா மற்ற மாவட்டங்கள்ல திருநங்கைகளை சூஸ் பண்றது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய படிச்ச பொண்ணுங்களெல்லாம் வச்சு ஹாயாலோன்னு போட்டு அப்படியே கொஞ்சம் பெண் தன்மை உள்ளவங்களெல்லாம் ரீல்ஸ்ல பார்த்து அப்படியே ஒருத்தருக்கு பேச்சு போட்டு, நீ சென்னைக்கு வா, உனக்கு சர்ஜரி பண்றேன், சிலிக்கான் வைக்கிற, மார்பகங்கள் வைக்கிறேன்னு சொல்லி
அங்கிருந்து சென்னைக்கு அழைப்பு கொடுக்குது. அப்ப அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டு பகச்சின்னு எல்லாரும் ஒதுக்கிட்டு இவங்களை நம்பி சென்னைக்கு ஓடி வராங்க. ஓடி வந்த அவங்க எந்த வீட்டுல காலை வச்சாங்களோ அவங்க தானங்க இவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அடக்கலாம். அவங்களுக்கு தானே இவங்க நம்பி ஆகணும் கடைசி வரைக்கும். அப்ப அவங்க என்ன சொன்னாலே இவங்க செஞ்சுதானே ஆகணும். செஞ்சுதான் ஆகணும் கண்டிப்பா. அவங்க நம்பி தான் வராங்க. வேற வழி கிடையாது. பேரண்ட்ஸ் எல்லாம் பகச்சின்னு வந்தாச்சு. நான் பொம்பளை ஆகணும்னு வந்துட்டேன். வந்த ஒரு மாசத்துல எனக்கு காது குத்திட்டாங்க, மூக்கு குத்திட்டாங்க, சில லேசர் ட்ரீட்மெண்ட் வச்சு இந்த முடியெல்லாம் கூட பொசுக்கிட்டாங்க. நான் திருப்பி என் வீட்டுக்கும் போக முடியல. இவங்கள நம்பி என் வீட்டுல நான் கேவலமா பேசிட்டு வந்துட்டேன். இப்ப நான் திருநங்கைன்றது என் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்பி போய் என் ஊருக்குள்ளே நல்லா காலை வைக்க முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? சோ இவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணும். அப்ப எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பாலியல் தொழில் போறது கூட எல்லாம் திருநங்கையுமே விரும்பி எல்லாம் பண்ணல. வேற வழி இல்லாம நிறைய பேர் பண்றாங்க. வேற வழி கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் 5000 கொடுக்கணும். கொடுக்கலன்னா எனக்கு தொடையில சூடு வைப்பாங்க, பொறி பசங்களை விட்டு மூஞ்சில பிளேடு போடுவாங்க, என் முடியை வெட்டுவாங்க. நான் என்ன பண்ணட்டும்? எப்படி நான் சம்பாதிக்கிட்டோம்? அப்ப என்ன பண்ண முடியும்? அதனாலதான் இந்த நாளுல இருந்து இந்த 5 வருஷம் இந்த நாயக்கு சிஸ்டம் உருவானதுல இருந்து பாருங்க, எந்த பத்திரிகையில பார்த்தாலும் டிவில நியூஸ்ல பார்த்தாலும் திருநங்கைகள் அராஜகம், வழியில நடந்து போனவங்கள செயின் சீட்டிங், மொபைல் சீட்டிங், மெரினா பீச்ல போய் லவர்ஸா உட்கார்ந்தா அங்க அராஜகம். இதெல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. நான் சொல்லுது உண்மையா பொய்யான்னு. ஜஸ்ட் இந்த 5 இயர்ஸா தான் நீங்க இது எல்லாமே பார்த்திருப்பீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாருமே உறவுகளோட நாங்கெல்லாம் இருந்தோம். அப்ப எங்களுக்கெல்லாம் நான் நல்லா சின்ன வயசுலங்க, நான் சேட்பட்டு பிரிட்ஜுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க பக்கத்துல திருநங்கைகள் வீடு இருக்கு, அந்த நமச்சிவாயபுரத்துல தான். அப்போ அந்த சைடு நான் படிக்கிறேன். நான் ஒரு ஜட்டி போட்டுனா அங்க போவேன். அவங்க கூப்பிட்டு விளையாடுவாங்க, கொள்ளுவாங்க, சாப்பாடு எல்லாமே கொடுப்பாங்க. அந்த நான் 3:30-4 மணி ஆனோடனே என்னை தலையில கொட்டி தொத்தி விடுவாங்க. இப்போ வீட்டுக்கு போ, கிளம்பால் தான், ஸ்கூல் விடுற டைம் ஆயிடுச்சு போ. அந்த மாதிரிலாம் இப்ப எந்த திருநங்கை சொல்லி கொடுக்குறாங்க? ஒரு திருநங்கை மாட்டினா போதும் உடனே கூட போட்டு கவுத்துடுறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எங்களோட காலத்துல ஒரு திருநங்கையா தான் எல்லாருமே பார்த்தாங்க. ஆனா இப்போ ஒரு திருநங்கைய பணமா பாக்குறாங்க. இப்ப நீங்க இருந்தா அவங்கள வச்சு நான் பெரிய பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஒரு திருநங்கை மாட்டிச்சா அது கருப்போ வெள்ளையோ எப்படியோ இருக்குது. கருப்பா இருந்தா கூட ஊர்பட்ட ஸ்கின் லைட்டு மிளாய்கர்னு வாங்கி தடுவி ஒரே வாரத்துல வெள்ளையர்னு ஆக்கிறாங்க, மைதா மாவு கலருக்கு. சரி, ஆனா அதோட பாதிப்பு என்ன? அந்த கிரீம் எல்லாம் போடும்போது கை வெடிக்கும், இது வெடிக்கும், அதெல்லாம் வெடிக்கும். அதை பத்தி அவங்களுக்கு என்ன இருக்கு? நைட்ல நல்லா பல நிக்கிறியா போதும் அப்படி காட்டி ஒருத்தருமே உருவாக்குறாங்க. இப்ப இவ்வளவு திருநங்கைகள் சென்னை மட்டும் இல்ல, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாவே திருநங்கைகள் பாருங்க எக்கச்சக்கமா இருப்பாங்க. எப்படி இவ்வளவு பேர் உருவானாங்க? இந்த நாயக்குங்க வந்து இவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணி எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பெரிய மாஃபியா. இந்த மாஃபியாவோட தலைவிதான் இந்த முன்னாங்கிறவங்க பெங்களூர்ல இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு வெட்டு நடந்துச்சு. ஒரு திருநங்கையை வந்து ரொம்ப கொடூரமா வெட்டிஇருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனசெல்லாம் பதறுது. இதெல்லாம் ஒண்ணு பண்ணணும்னு எனக்கு வெறி வருது. ஆனா எதுவும் பண்ண முடியல. என்னால முடிஞ்சது மீடியால தான் பேச முடியும். எனக்கு ஹெல்ப்புக்குன்னு யாருன்னா கூப்பிட்டா அவங்க கூட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிக்க முடியும். பட் காவல்துறையே வந்து இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலன்ற பட்சத்துல மந்த்ரா ஒரு ஆள் என்ன பண்ணிட முடியும்? இவங்களுக்கு பிசினஸ் என்னவா இருக்குது? எதுல மூலியமா இவங்களுக்கு இன்கம், இதை தாண்ட இன்கம் இவங்களுக்கு எதுல இருந்து வந்துட்டு இருக்குது? இவங்களுக்கு இதை தாண்ட இன்கம்னு எதுவுமே கிடையாதுங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க சென்னையில இருக்க மொத்த 21 நாயக்கங்கள்ல இப்ப 19 நாயக்கன்னு சொல்றாங்க. அந்த 19ல இருந்து இந்த 21 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா கூட யாருமே வந்து நான் ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கேன், நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், அந்த மாதிரி யாரும் கிடையாது. டீசெண்டா தொழில் யாருன்னா ஒருத்தரை சொல்லுங்க கிடையாது, யாருமே கிடையாது. இப்போ எனக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் டார்கெட் வைக்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்கிறீங்க வந்துட்டு நீ ஒரு 500 ரூபாய் கொடுக்கணும், நீ ஒரு 1000 ரூபாய் வந்துட்டு கொடுத்தாதான் வந்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ இவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு பாலியல் தொழிலாக தான் இருக்குங்கிறீங்களா? மேக்ஸிமம் பாலியல் தொழில் மட்டும் கிடையாதுங்க. அது இரவு நேரத்து பிஸ்னஸ். அது இரவுல டிஃபன் கிடையாது. பகல்ல எல்லாம் நிறைய கடைகள் இருக்குங்க. பகல்லையே வந்துட்டு கடை வசூல்னு ஒன்று சொல்லுவாங்க. பெக்கிங்ல இருக்கிறவங்க பெக்கிங் ஆரம்பத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2 தான். திருநங்கைனாலே திருநங்கைகளோட வாழ்வாதாரம் சொன்னாலே 2 தான். ஒண்ணு கடை வசூல், யாசகம் கேட்பது, இன்னொன்னு இரவு நேரங்கள்ல பாலியல் தொழில் பண்றது. இது 2 தான்.
இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் இதுக்குள்ள வந்துடுச்சு. இத ப்ராஜெக்ட் தான் நான் சொல்லணும். ஒரு பெரிய நெட்வொர்க் ப்ராஜெக்டா. காலையில கடைக்கு 10 மணிக்கு ஏறுவாங்க, மதியம் 2:30 3 கடை வசூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க, சாப்பிட்டு தூங்குவாங்க, இன்கம் ஒரு அளவுக்கு வந்தா அதோட விட்டுருவாங்க. அப்படி இல்லைனாக்கா நைட்ல எது தேவைக்காக பாலியல் தொழில் போவாங்க. இது வந்து இந்த நாயக்கு சிஸ்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள். இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை கேட்டகரி சொல்றேன் பாருங்க. காலையில கடை வசூல், சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு மேல வழிக்கடைனா ரோட்ல நடந்து வரவங்க போறவங்க, பஸ் ஸ்டாப்பு, ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெயின் கடை, ட்ரெயின்ல பாருங்க திருநங்கைகள்லாம் போவாங்க. ட்ரெயின் கடை எத்தனாச்சு? இதுவே 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிடி கடைனா ஒயின் ஷாப் வசூல், பார்ல போயிட்டு வசூல் பண்றது. ஆமா, பார் நம்பர் 4 கேட்டகரி 4. அதுக்கப்புறம் இது எல்லாமே போக மெரினா பீச் கடை, பீச் ஏரியா லவர்ஸ் கிட்ட போயிட்டு லவ் பண்ற பொண்ணு முன்னாடி அவன் 50 ரூபாய் கொடுத்தா என்னடா இவன் வேஸ்ட் அப்படின்னா ஒரு கெத்துக்காக 50 500 ஆகும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சில மிரட்டல்கள்லாம் அதுல இருக்கும். இன்னும் அவன் காசு கொடுக்கல, என்ன முறைச்சான் அப்படின்னாக்கா, என்னடா போன வாரம் என்கிட்ட வந்தியே அப்ப தெரியலையா அவனுக்குன்றுவாங்க. அப்ப அந்த பொண்ணு ஒரு இந்த மாதிரி நிறைய அச்சுறுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி அவங்க வாங்குது. இப்ப இதோட சேர்த்து 5. அதுக்கப்புறம் கோயில் வசூல், கோயில் வாசல்ல நின்று கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட இருந்து கலெக்ஷன், இந்த மாதிரி எத்தனை வந்துச்சு பாருங்க. அப்ப இது எல்லாத்துலயுமே பாருங்க, எது பணம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல உறவு எங்க இருக்கு, பாசம் எங்க இருக்கு, பந்தம் எங்க இருக்கு, திருநங்கைகள் கலாச்சாரம் எங்க இருக்கு இதுல? சரி, இந்த மாதிரி வந்துட்டு வழிப்பறியா போயிட்டு மிரட்டி இது மாதிரி வாங்குறதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு அவங்க காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? காவல்துறை எங்கெங்க கேஸ் எடுக்கிறாங்க? கேஸ் எடுக்கிறதே இல்லைங்கிறீங்க. ஆதாரபூர்வமா இப்போ வந்து ஒருத்தவங்களோட செயினை அறுத்துட்டாங்க, அந்த இடத்துல கவர்மெண்ட் ஃபுட்டேஜ் இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஃபுட்டேஜ் இருக்கு, நான் அந்த ஃபுட்டேஜை எடுத்து ஆதாரபூர்வமா போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சாலே கூட விட்டு போமா, அவங்களோ திருநங்கை, உங்களுக்குள்ள என்னமா பாவம், அந்த அம்மா தான் மன்னிப்பு கேட்டு பொருளை கொடுத்துட்டாங்களே, பொருள் ரெக்கவர் ஆயிடுச்சுல்ல, நாங்க வார்ன் பண்ணி அனுப்புறோம், அவ்வளவுதான். அப்போ எங்களை மாரி அமைப்புகள் வச்சு நாங்க கஷ்டப்பட்டு திருநங்கைகளை வந்து பகைச்சி நாங்க வந்து ஒருத்தரை புடிச்சு கொடுக்கறோம்னா அது ஈஸியில முடியறது இல்லை. அது வந்து மோட்டிவ் ஆகும் ஆயிட்டா, அதனால நிறைய விளைவுகள்லாம் எங்களுக்கு வரும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்க ஒரு நபரை பிடிச்சி காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறோம். காவல்துறை அசால்ட்டா விட்டு போங்கன்னும் போது எங்களுக்கு இவ்வளவு வைரேரியம் சொல்லுங்க, எவ்வளவு ஐஃபர் ஆகும். பட் எங்களால அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய ஜமாத் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஜமாத்துல போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க சொல்லாம, நம்ம ஒருத்தர் ஒரு 4 பேர் பண்ற தப்புனால எல்லாரையும் அது பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க போய் பேசலாம்ல. ஜமாத் தானங்க இது அனைத்தையுமே செய்ய சொல்லுது. ஜமாத் தான் செய்ய சொல்லுதுங்கிறீங்க. ஜமாத்ன்றதை விட்டுடுங்க. ஜமாத் ஒரு 10 பேர் சேர்ந்தால் அந்த கூட்டத்தின் பேர் தான் ஜமாத். அந்த ஜமாத்ல இருந்து உருவாகி வந்திருக்கு பாருங்க நாயக்கு சிஸ்டம்னு. இந்த நாயக் சிஸ்டம் தான் இதுக்கு மெயின் சுவிட்சே இதுதான். அந்த 21 பேரு தான் பராமரிக்கிறது, மிரட்டுறது, இது எல்லாமே. இப்போ நாயக்குன்றவங்க வந்து தலைவிகள், மாலக்குன்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு மேலன்னா அவங்களுக்கு என்ன போஸ்டிங் தெரியுமா? 21 பேருக்கு அவங்க தான் தலைவரா இருக்காங்க. அப்படி கிடையாது. இந்த 21 பேருக்கு அவங்க மாலக்குன்றது வந்து வழி நடத்தின, இவங்களை வழி நடத்தணும். இந்த 21 பேரையா அவங்க தான் வழி நடத்தணும். அப்ப அவங்களோட வழி நடத்துறது கரெக்டா இருந்தா சென்னையில இவ்வளவு அசம்பாவிதம் நடக்குமா சொல்லுங்க? அப்ப தப்பு அங்க. அப்ப எங்க தவறு நடக்குது? அந்த மாலக்கு கிட்ட. அந்த எல்லாம் என்ன சொல்றாங்க, அந்த மாலக்க சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் என்ன பேசுறாங்க? நிறைய இப்ப போன வாரம் கூட ஒரு போன் வந்துச்சு, எங்க மாலக்க பத்தி நீ பேசிருக்க, எங்க வீட்டு மாலக்கையா நீ பேசுன, எங்க வீட்டு மாலக்கா போய் திருடுன்னு சொல்றாங்க, அவங்களா போய் வெட்டுன்னு சொல்றாங்க, அந்த மாவை நீ வந்து சேனல்ல இவ்வளவு எல்லாம் பேசிருக்கேன்னு. அப்படி கிடையாது. தலைமை சரிந்தா எல்லாமே சரியா இருக்கும். தலைமைக்கே ஒண்ணுமே தெரியலன்னும் போது இந்த 21 பேருங்க சாதாரண ஆட்கள் கிடையாது, மிகப்பெரிய ஜாம்பவானுங்க. இவங்க கிட்ட அரசியல் பலம் இருக்கு, ரவுடி பலம் இருக்கு, மக்கள் பலம் இருக்கு, இந்த எப்படி சொல்றது திருநங்கைகளோட பலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒருத்தர் ஒரு விதத்துல ஒரு கும்பலை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஆமா, இப்ப வேசர்படி ரஜினி எடுத்தீங்கன்னா ஆன்மீகத்துல நான் தான் கருப்பு வண்டு பறந்தா உன் வீட்டுல சூனியம் இருக்கு அப்படின்றலாம் சொல்லி மக்களை வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நான் அட்வொகேட்டுக்கு படிக்க வைக்கிறேன், நான் ஃபீஸ் கட்டுறேன், இந்த மாதிரி. அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு கெத்து இருக்கு. சரி, அதே போல இந்த போலீஸ் சாமியார் மலாய்க்காவை பாத்தீங்கன்னா
ஆன்மீகத்துல என்கிட்ட காளியம்மா வந்து எக்கிய குண்டத்துல விழுறாங்க, ம். நான் சொல்றது அந்த அம்மா கேக்குறாங்க. அதாவது நம்ம நேர்ல போய் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாலும் சில இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. இந்த அம்மா ஆன்லைன் பரிகாரம் பண்ணனே அதெல்லாம் நடந்துதான். சோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்துல ஒரு கும்பல கையில வச்சிருக்காங்க. அப்ப அந்த மாதிரி ஆட்களை இந்த ஒரு முன்னாஜியால எப்படி சரி பண்ண முடியும்? ஏன்னா அந்த முன்னாஜிக்கே மதிப்பு கிடையாது. இப்ப நீங்க திருநங்கையில் நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீகத்தை கையில எடுத்துட்டு அதை வச்சு நிறைய ஒரு பெரிய பிசினஸா மாத்திட்டு இருக்காங்கிறீங்களா? கண்டிப்பா. அதாவது உண்மையை சொல்லணும், நான் வந்து நிறைய விஷயம் மனசு விட்டு பேசுறேன். ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமா நிறைய பேசிட்டேன். இப்ப நான் ரெஸ்ட்ல இருக்கிற டைம் சில இது பேசணும்னு நான் இங்க வந்தேன். கண்டிப்பா. முன்னாடி எங்களோட உறவுகள் இருந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நல்லாவே. இளம் திருநங்கைகள் ஒரு 18, 20, 22, ஒரு 24, 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளம் திருநங்கைகள் இந்த கடவாசலுக்கு போய் கை தட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கல, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஊக்கம் கொடுத்து எங்களை வைக்கல. அப்ப இருந்த மூத்த திருநங்கைகள் படிக்கிறியா போய் படி, அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறியா இரு, சாயங்காலத்துல மட்டும் வந்து ஆயாக்கு என்ன ஒரு தோசை இதை சுட்டு கொடுத்துட்டு போமா, அவ்வளவுதான். புடிச்சு போடணும், இங்க கட்டி வைக்கணும் எல்லாம் கிடையாது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணோம், நாங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சு நல்லா டைலரிங் முடிச்சிருக்கேன். நான் போட்டுக்க பிளவுஸ் வந்து எல்லாம் நானே தைக்கிறதுதான். சரிங்களா? அப்ப இழுத்து கட்டி போட்டு இருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு டைலர் ஆயிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப எங்க இஷ்டத்துக்கு விட்டாங்க. நடுவுல எங்களுக்கு சாரி கட்டணும், ஒரு சுடிதார் போடணும்னா அதுக்கு ஒரு இடமா தான் அவங்க இருந்தாங்க. உன்னோட ஃபீல வந்து இங்க இது பண்ணிக்கோ, அவ்வளவுதான். மத்தபடி நீ போய் கடைக்கடையா போ, யாசம் கேட்டு வந்து எனக்கு குடுலாம் அப்படிலாம் சொல்லல. அதே போல வந்து இந்த சின்ன வயசு திருநங்கைகள் கடவசலுக்கும் அப்ப யாருமே நாங்களாம் அவ்வளோ போனது கிடையாது. சரிங்களா? அப்போ அதோட அர்த்தம் என்னன்னா, மூத்த திருநங்கைகள் ஒரு 45, 50 வயசுல இருக்கிறவங்களுக்கு அப்ப அவங்களுக்கு பிபி, சுகர் இதெல்லாம் இருக்கும். அந்த காலத்துல இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் நடந்துதான் ஆகணும். நடக்குது நல்லது இல்லையா? கண்டிப்பா. அப்போ அவங்க வயசு 45, 50 ஆயிடுச்சு. போய் பாலியல் தொழில் பண்ண முடியுங்களா? முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒயர் கூடைய வச்சுக்கிட்டு அப்படி ஒரு 10 கடை போயிட்டு கை தட்டினாங்கன்னா ஏதோ ஒரு 10 ரூபா கிடைக்கும். அதை வச்சு அவங்க வயிற்று பொழப்பு மாத்திரை மருந்து வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்பெல்லாம் பாருங்க, யாருமே கிலோவா கோல்டு போட்டு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க திருநங்கைகள். உண்மைதானே நான் சொல்றது? உண்மையான விஷயம். இப்ப பாருங்க, இன்ஸ்டா ஓபன் பண்ணால ஒருத்தருமே எத்தனை கிராம் கணக்குலாம் இல்ல, கிலோ கணக்குல இருக்குது. எப்படி கிலோ கணக்குல? ஆமா. அப்ப அவங்க உண்மையா உழைச்சாங்க. மூத்தவங்க வயசுல பெரியவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சுது, நம்மளுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்குது, இத கடை வசூலா பார்க்க கூடாது, நம்மளோட ஹெல்த் ரீதியாவும் நம்ம நடந்து போனா நம்ம உடம்புக்கும் நல்லது, அதன் மூலியமா ஒரு 10 ரூபாய். அப்போ ஒரு கடைக்காரர் கொடுக்கும் போது கூட அவர் என்ன பண்ணுவாரு, வயசானவங்க அப்படியே இது பண்ணிட்டு போயிடறாங்க. வயசானவங்க பெரியவங்க வரும்ல, இல்லைன்றவங்க கூட அவங்க வயசை பார்த்து அவங்க முகத்தை பார்த்தா கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா. சரிங்களா? அப்பெல்லாம் வந்து கடைக்கு போறவங்க ஒரு கருப்பு மணி கழுத்துல போட்டு ஒரு ஒயர் கூட வச்சுட்டு தான் போவாங்க. அவ பாக்குறவங்களுக்கு கூட 10 ரூபா தரவங்க கூட 20 ரூபா கொடுப்பாங்க. உண்மைதானங்க இதெல்லாம்? இப்ப கடை கேட்கறவங்களே 10,000, 15,000 செயின், ஒரு செயின் இங்க இருக்கும், இவ்வளவு தூரத்து செயின் கம்பெல்லாம் போடலாம் போய் கேக்குறாங்க. அப்போ குடுக்குறவங்களுக்கு எப்படி மனசு வரும்? அந்த இடத்துல கேள்வி வருமா வரா? நீ நல்லா தானே இருக்கிற, போய் உழைச்சி சம்பாதின்னு கேள்வி வருமா வரா? சரி, இந்த இடத்துலதான் வந்து நீங்க சொல்ற இவங்க மலைக்காவும் சரி, இந்த ரஜினிமா வேசரப்படலாம் சொல்றீங்க, நிறைய யூடியூப் சேனல்ஸ்லயும் சரி, நிறைய பேட்டிகள், அவங்கள தேடி மக்கள் வந்து டோக்கன் போட்டு கியூல நின்று போய் பார்த்துட்டு இருக்காங்களே. ரஜினிமா அவங்களுடைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுல எல்லாம் வந்து கியூல போய் மக்கள் நிக்கிறாங்களா? மக்கள் எப்படி நம்புறாங்க? அவங்கள நாங்க பார்த்தோம், அந்த மாதிரி எங்களுக்கு நடந்துருச்சுன்னு தான் சொல்றாங்களா? நல்லது நடந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நாங்க அதெல்லாம் எடுத்திருக்கோம், அந்த வெள்ளி சூனியம் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, அதெல்லாம் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி? அதாவதுங்க, அது திருநங்கையில் சொன்னா பரவாயில்ல, ஜென்ரல் பப்ளிக்கே, பொதுமக்கள் எல்லாருமே போறாங்களே, ஆண்களும் பெண்களும் எல்லாருமே போறாங்க. ஒரு சித்தர்கள் இருக்காங்க, அகோரிகள் இருக்காங்க, உண்மையான சாமியார்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சுட்டு சொல்றேன், பார்த்திருப்போம். அவங்க எல்லாம் வந்து மீடியால பிரபலமா தேடி வந்திருக்காங்களா? இல்ல, மீடியாவுல வந்து நான் இதை பாக்குறாங்கன்னு ஒரு பிரச்சனை. இப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்காங்கன்னா மீடியாக்கள் தேடி போகுது. இன்னமும் நிறைய பேரை வர வைக்கிறதுக்கு அவங்க மீடியா முன்னாடி இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டதுனால அவங்க பேசுறது கோயில்களையும் எடுத்து போடுறோம். அதுக்காக வந்து விருப்பப்பட்டுச்சான்னு கேட்க முடியாது. அதுதான் இப்ப நான் சொல்றேங்க. இப்போ மீடியால நீ உன்னோட பிரபலத்தை தேடின, சரிங்களா? இப்ப உண்மையே சொல்றேங்க, நீங்களே ஒரு சாமியார் தான், நானே ஒரு சாமியார் தான். என்கிட்ட ஒரு 10 பேர் பேசுறாங்க, எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது 10 பேருக்கு நான் 10 விதமான பதில்கள் சொல்றேன்.
அதுல ஒரு 5 பேருக்கு கிளிக் ஆயிடுச்சு, கிளிக் ஆயிடுச்சு. மிச்சம் 5 பேருக்கு ஆகல. அப்ப அந்த 5 பேர் என்ன பண்ணுவாங்க? கிளிக் ஆனவங்க, நான் மந்த்ரா கிட்ட போனேன், ஐயோ அது அவ சொன்னாடி அப்படியே புட்டு புட்டு வச்சாடி, நம்ம மனசுல இருந்தது அப்படியே அவ சொன்னா அப்படின்னு சொல்லும் போது அந்த 5 50 ஆகும். 50 500 அதப்ப அந்த 50 500 ஆகி வந்து கோயில் வாசல்ல நிக்கதான் செய்யும். இதுதான் உண்மை. அப்படி நிக்கும் போது அங்க என்ன ஆகும்? சூப்பர்மா, சரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைச்சிருக்கு, அதனால இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு கும்பல் நாங்க விசாரிச்சோம், அவங்க எல்லாருமே நல்ல விதமா தான் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. இதெல்லாம் அவங்களோட ஆரம்ப ஸ்டேஜ்ல அவங்க இந்த ஆன்மீகன் வந்து உட்கார்ந்து அவங்க குறி சொல்ல ஆரம்பிச்சு, டோக்கன் போட ஆரம்பிச்சு, அப்ப கியூல மக்கள் நின்னு அதுல சக்சஸ் ஆனவங்க வாழ்த்துக்கள் சொல்லி சால்வை போட்டு வரிசை வச்சு, இதெல்லாம் வந்து யாருக்குமே ஆரம்ப ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல குட்டா தானே இருக்கும் நிறைய பேருக்கு. இப்ப பாருங்க அவங்களோட கமெண்ட்ஸ்லயே போய் பாருங்க. அப்ப நீங்க இந்த கேள்வியை என்ன கேட்க மாட்டீங்க. கமெண்ட்ஸ்ல வர்றது நெகட்டிவான ஃபோக்கஸ்லாம் வரதெல்லாம் ரைட், ஓகே. ஒரு டைம்ல நீங்க சொல்ற மாதிரி கிளிக் ஆகுறது, கிளிக் ஆகாம போறதெல்லாம் இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு என்ன பிசினஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த வளர்ச்சிக்கு? அது மீடியால சொல்ல முடியாது. மீடியால சொல்ல முடியாதுன்னா புரியல. தவறான பிசினஸ் தான் நிறைய. ஏன்னா இப்ப எப்படி சொல்றது, அவங்க கிட்ட ஒரு 50 பேர் இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சிம்பிளா சொல்றேன், இது ரஜினி அவங்கள மட்டும் இல்ல, பொதுப்படியாவே நான் சொல்றேன். ஒரு 50 பேர் இருந்தாங்க. அந்த 50 பேருமே வந்து எப்படி சொல்றது, நியாய நீதியோட கட்டுப்பாடோட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த 50 பேருமே சாஃப்ட் கேரக்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன், எனக்கு நான் போய் பார்த்தேன் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு கேக்குறேன். ஒருத்தர் ஒரு விதமா இருப்பாங்க. கரெக்டா, ஒருத்தர் ஒரு விதமா இருப்பாங்க. ஒருத்தருக்கு அதுல பக்தி பிடிக்கும், அவங்கள கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கணும், அம்மனுக்கு தண்ணி ஊத்து அலங்காரம் பண்றது. ஒருத்தருக்கு சமையல் பிடிக்கும், நீ நல்லா சமைப்போ, அவங்கள அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தள்ளுறது. ஒருத்தருக்கு திருடுறது பிடிக்கும், நீ போய் இதை பண்ணு, நான் அவங்க சப்போர்ட் பண்றேன். ஒருத்தருக்கு செயின் அறுக்கிறது பிடிக்கும், சமையல் பண்றது ஓகே, ஆன்மீகம் பண்றது ஓகே, செயின் அறுக்கிறதுக்கு 50 பேர் இருந்தால் ஓகே, 50ல எல்லாமே இருக்கும். அது ஒரு குப்பை. ஒரு குப்பையை கலைச்சோம்னா எல்லாமே கிடைக்கும், பூதாகரமா வெடிச்சு வெளியில வருது. அதுதான் யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள அதுல யூஸ் பண்ணிக்கிறது தான் இவங்களோட கெத்து. இந்த முதல்ல சொன்ன அந்த 2ல உள்ள கிடைக்கக்கூடிய வருமானத்தை விட இந்த 30ல கிடைக்கிற வருமானம் நிறைய இருக்கு, நிறைய. சோ இது எல்லாமே போக இது ஒண்ணு கரெக்டா நான் சொன்ன பதில் உங்களுக்கு திருப்தியா இருந்ததா? புரியுது எனக்கு. இது எல்லாமே போக பெருமையா இவங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க தெரியுங்களா, நெஞ்சு நிமித்தி எனக்கு கீழே 50 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே 50 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அப்ப எவ்வளவு ஆச்சுன்றாங்கல்ல. இதெல்லாம் உண்மையா இருந்தால் உனக்கு கீழே இருக்கிறவங்களே ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தராங்க, உன்னோட பொண்ணு முறையில இருக்கிறவங்க அவங்களே ஒரு 50 பேர்னா எவ்வளவு? 50,000 ஆச்சு. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு 500 ரூபாய் தராங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு 300 ரூபாய் தராங்க. அப்ப நீ வீட்டுல உட்காந்தீங்கன்னா மனக்கட்டில உட்காந்தீங்கன்னா ஊர் கதையை பேசினா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறேன், குரோர் கணக்குல போகுது. அதுதானங்க உண்மை. இதுக்கு எனக்கு நிறைய போன் கால்ஸ் என்ன வருது, நிறைய பேர் வந்து என்ன வாழ்த்துறாங்க, மந்த்ரா நீ தைரியமானவ. என்னோட கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீ அயன் லேடி, இரும்பு பெண்ணு, நீ வந்து பேசுறீங்க, தைரியமா எல்லாத்தையும் போட்டு உடைச்ச, திருநங்கைகளோட ரகசியங்கள் எல்லாம் நீ வெளியே சொல்லிட்ட, நிறைய பேர் பேசுறாங்க. அது பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் வந்து ரோட்ல வந்து உண்மையிலேயே வந்து வெளியில காசு கிடைச்சாதான் அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம், இப்ப நீங்க அந்த நாயக் சிஸ்டத்துல கிடையாது, வெளியில வந்து தனியா ஒரு அமைப்பு அறக்கட்டளை நடத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்களுக்குலாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு, உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்களுக்கு, திருநங்கையில வர்றவங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன? எங்க வெளிச்சம் அறக்கட்டளை நாடி வரக்கூடிய திருநங்கைகளோட வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையுமே நாங்க செய்யறோம். பட் ஆனால் அவங்க எங்க அறக்கட்டளைக்கு உண்மையா இருக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து எங்க அறக்கட்டளை விட்டு நாங்க ரிலீஃப் ஆக்குறோம், வெளியே அனுப்புறோம். எதனாலன்னா அவங்க வந்து இந்த நாயக்கு சிஸ்டம்ல இருந்து எங்களுக்கு ஒரு ஸ்பையா வர்றாங்க, இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மந்த்ராக்கு யாரெல்லாம் சப்போர்ட், இவ யாரோட தைரியத்துல இவ்வளவு ஓப்பனா வர்றாங்க அப்படின்னு வர்றாங்க. எங்க இருந்து ஃபண்டிங் வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்? வெளில அனுப்பிதான். சாதாரணமா இருக்கும் போது நான் ஒரு இரும்பு கோட்டு போட வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு ஒரு ட்ரஸ்டுக்கு நான் நிறுவனரா இருக்கும்போது நான் என்ன பண்ணணும்? என்னை சுத்தி நிறைய இரும்பு வலைகள் எல்லாம் போடணும், சரிங்களா? ஏன்னா நம்ம வரவங்க வந்து நம்ம ட்ரஸ்ட்ல வந்து 2 நாள் 3 நாள் தங்குறாங்க. அங்க இருந்து சில எவிடன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்றாங்க.
அதுக்கப்புறம் திருப்பி அந்த செட்லயே போய் சேர்றாங்க. அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் நீ எதுக்காக வரணும், எதுக்காக போகணும், அப்ப நம்ம யோசிக்க வைக்கிறது இல்லைங்களா? உங்களுக்கான ஃபண்டிங்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? எங்களுக்கான ஃபண்டிங் நீங்க எல்லாரும் தான். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், எங்க ஏரியால இருக்கக்கூடிய அந்த மாதிரி எங்க ஸ்டேஷன் காவல் ஆலந்தூர் காவல் நிலையமே மாசத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தராங்க, அரசு கொடுக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலை எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க ஹெல்ப் பணமா இல்லைனாலும் உதவின்னு நாங்க போய் நிக்கிறோம். அந்த நேரத்துக்கு வெறும் கையோட அனுப்பாம எங்களுக்கு என்ன செய்யணுமோ எங்களோட நண்பர்கள் ஆலந்தூர் முஸ்லிம் ஜமாத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் செய்யறாங்க. இப்ப கூட ரீசெண்டா ஒருத்தர் 3 தையல் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. நான் அவரோட போட்டோவே காட்டி ஒரு சேனல்ல பேசலாம்னு சொன்னேன். அவரே எனக்கு விளம்பரம் வேணாமா, செஞ்சுனா அது அவ்வளவுதான். இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள், நல்ல உள்ளம் படைச்சவங்க இன்னமும் இருக்காங்க, நிறைய பண்ணி இருக்காங்க. அதுல நிறைய மீடியாஸ்ல நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட அர்ஜென்ட் ஒருத்தவங்க இந்த மாதிரி படிப்பு கேட்கறாங்கடா, ஒரு 5000 ரூபாய் தான், அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தர, அப்படியே நம்ம கிட்ட வந்து நாங்களும் வந்து விளம்பரம் தேடல, டாக்குமெண்ட்டும் நாங்க பண்ணல. நம்ம என்ன செய்யறோன்றது நமக்கு தெரிஞ்சா போதும், அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். நான் டாக்குமெண்ட் பண்ணி அதை எடுத்துன்னு போய் ஒரு கவர்மெண்ட்ல காட்டி நான் ஃபண்டோ ப்ராஜெக்டோ வாங்க போறது இல்லை. ஏன்னா அதுதான் பிசினஸ். கண்டிப்பா எனக்கு அந்த மாதிரி பிசினஸ் வேண்டாம். உண்மை நேர்மை இருந்தால் போதும். என்ன வெளிச்சத்தை நம்பி வரவங்கள ஒரு வாரம் 10 நாள் நான் வெயிட் பண்ணுவேன். அவங்க நல்லவங்களா, உண்மையிலே பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்களா, இவங்கள நம்பலாமா, இதெல்லாம் பார்த்து உண்மைனால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப்பா அதை நாங்க செய்யறோம். சரிங்க. போயினா அவங்களே 2 நாள்ல பாப்பாங்க, இங்க எதுவுமே கிடைக்கல, வேஸ்ட் வந்ததுன்ட்டு திருப்பி போயிட்டு வா பாய், அவ்வளவுதான். இதுதான் எங்களோட அமைப்புல நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா உங்களுடைய நோக்கங்கள், நல்ல நோக்கங்கள்லாம் நிறைவேறதுக்கு ஃபைன் டைம் மீடியா சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நிறைய விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் இப்போ வந்து நிறைய மக்களுக்கும் தேவையான விஷயங்களை, சொல்லாத நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசியிருக்கீங்க. தொடர்ந்து இது போன்று வந்து ஃபைன் டைம் மீடியாவுடைய லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு நிறைய கருத்துக்கள், இது ஒரு சீரியஸாகவே நம்ம தொடரலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்கள் நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.